Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுறோம். ஸோ ஆனா நம்ம ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றோம். அந்த மிஸ்டேக்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எழுதக்கூடாது. ஸோ இதை எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொன்னா இது ராங். ஸோ இதை எப்படி எழுதணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட், இதோட மீனிங் தமிழ் மீனிங் எனக்கு புரியலை. ஓகே, ஸோ எனக்கு புரியலை அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படி இல்லைன்னா ஐ டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ ஆம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, he is not coming yesterday. ஸோ இந்த வேர்ட் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடணும் இது ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எஸ்டர்டே அப்படின்னா நேற்று, கரெக்டா? ஸோ நேற்று நடந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இங்கே இஸ் அப்படின்னு வந்தால் என்னது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் நமக்கு இங்கே பாஸ்ட்ல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வருமா? ஸோ வரக்கூடாது. அப்போ இதை எப்படி எழுதணும்? he, பாஸ்டோட ஆக்சிலரி வெர்ப் என்னது நமக்கு? he didn't come yesterday. இங்க இஸ் வந்ததுனால தான் இங்க ஐஎன்ஜி போட்டிருக்கோம். ஸோ நம்ம வெர்பும் நமக்கு மாறும். he didn't come yesterday. அவன் நேத்து வரல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ ஆம் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். ஸோ இங்க ஆம் இந்த சென்டென்ஸும் ராங். ஏன் தப்பு? இங்க கம்ப்ளீட்டட்னு சொல்லி வேர்ப் நமக்கு தேர்ட் ஃபார்ம்ல வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆம் வரலாமா? வரக்கூடாது. ஸோ இங்க என்ன வரணும்? ஐ ஹாவ். ஓகே, ஐ ஹாவ் completed my work. நீங்க ஏன் ஹேவ் போடுறீங்க, ஹேஸ் போடலாம்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஐ வி யூ தேலாம் ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீ இட் வந்தாதான் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர ஐ ஆம் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, she told me that come here. she told me that come here. ஸோ இந்த சென்டென்ஸும் வரக்கூடாது. அவ இங்க என்ன வர சொன்னா அப்படின்னு மீனிங். ஸோ she told me that அப்படின்றது இந்த இடத்துல வரக்கூடாது. என்ன வரணும்? to அப்படின்றது தான் வரணும். she told me to come here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ எம் வெயிட்டிங் யூ. ஸோ இதில் ஏதாவது மீனிங் இருக்கா? கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன வருதுன்னா ப்ரிப்போசிஷன் விட்டுருக்காங்க. ஸோ எப்படி எழுதணும்? ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஐ ஆம் வெயிட்டிங் யூ அப்படின்னா நான் உனக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ காக அப்படின்னு வரும்போது கண்டிப்பா நமக்கு ஃபார் வரணும். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக் தான், கரெக்டா? ஸோ இங்க பாருங்க, இது நமக்கு ப்ரெசன்ட்ல கொடுத்துருக்குறாங்க இந்த சென்டென்ஸ். ஆனா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு எழுதியிருக்கிறாங்க. இங்க பாஸ்ட்ல வந்திருக்கு, ஆனா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இங்க நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்திருக்கு, ஆனா கண்டினியூஸ் டென்ஸ்ல வேர்ப் வந்திருக்கு. இங்க நமக்கு ப்ரிப்போசிஷன்ல தான் இங்கேயும் மிஸ்டேக் வந்திருக்கு, இங்கேயும் ப்ரிப்போசிஷன்ல தான் மிஸ்டேக் வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஐ வில் கால் டு யூ. ஐ வில் கால் டு யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பவுமே கிராமர் பேசவே, ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பயுமே இங்கிலீஷ்ல பேசவே கூடாது. எப்படி சொல்லணும்னா ஐ வில் கால் டு யூ கிடையாது, ஐ வில் கால் யூ தான். ஐ வில் call you. நெக்ஸ்ட் பாருங்க, I will explain you. ஸோ இந்த இடத்துல to வரும். I will
explain to you, explain to you. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரிப்போசிஷன்றது நமக்கு சின்னதான். ஆனால் வந்து நம்ம இப்போ ஃபார் போடுற இடத்துல டூ போடுற இடத்துல டூ போடாமல் விட்டு, இல்லை ஃப்ரம் போடுற இடத்துல வித்து போடுற இடத்துல ஃப்ரம்மோ இந்த மாதிரிலாம் போட்டால் அது வந்து கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது, கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போசிஷனுக்குமே ஒவ்வொரு தமிழ் மீனிங் நம்ம வச்சுருக்கோம், கரெக்டாக. ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையானவங்க அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷீ இஸ் ஆஸ்கிங் டவுட், இப்படிதான் நம்ம எல்லாரும் கேட்போம். ஸோ ஆனால் அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. எப்படி கேட்கணும்னா, ஷீ இஸ் ஆஸ்கிங் அ கொஸ்டின், அ கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஐ ஹாவ் லெஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்கள எண்ணிடலாம், கண்டிப்பாக எண்ண முடியாத அளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம வந்து அன்கவுண்டபிள் அப்படின்றதுக்கு தான் லெஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லணும்னா, ஐ ஹாவ் ஃபியூவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபியூவர் ஃப்ரெண்ட்ஸ். லெஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஐ ஹாவ் ஃபியூவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, தேர் ஹாவ் மெனி பீப்புள். தேர் ஹாவ், இப்போ நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கும் போதே தெரியும் இது கண்டிப்பாக தப்பு அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்படி எழுதணும் இதை? தேர் ஆர் மெனி பீப்புள்ஸ் அப்படின்னு தான் எழுதணும். தேர் ஆர் மெனி பீப்புள். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுற சின்ன மிஸ்டேக் தான். ஆனால் நம்ம இங்கிலீஷ் வந்து தப்புனே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ இனிமேல் நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் இல்லாமல் பேசணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, டுடே மார்னிங் அப்படின்றத சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் இதுக்கு எப்படி சொல்லணும்னா, திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். திஸ் மார்னிங். எஸ்டர்டே நைட் அப்படின்றது சொல்லக்கூடாது. இதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே நைட் அப்படின்னு சொல்லி சொல்லாம லாஸ்ட் நைட் அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்கஸ் அபவுட் திஸ். ஸோ இந்த மாதிரி சொல்லாம இதை எப்படி சொல்லணும்னா, டிஸ்கஸ் திஸ், டிஸ்கஸ் திஸ். டிஃப்ரெண்ட் தென் அப்படின்னு சொல்லாம டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அப்படின்னு தான் சொல்லணும். டிஃப்ரெண்ட் ஃப்ரம். ஸோ இந்த அபவுட் இந்த இடத்துல நம்ம திஸ் யூஸ் பண்றோம், ஃப்ரம் யூஸ் பண்றோம், இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் மிஸ்டேக் தான். ஸோ ப்ரிப்போசிஷன் மிஸ்டேக் தான் நமக்கு வந்து ஸ்போக்கன்ல வந்து ரொம்ப சின்ன தப்புகளா நமக்கு அதிகமா வர்றது. ஓகே, ரெக்வெஸ்ட் யூ அப்படின்னு சொல்லி சொல்லாம ரெக்வெஸ்ட் யூ டூ அப்படின்னு சொல்லி கேட்கணும். ரெக்வெஸ்ட் யூ அப்படின்னு சொல்லாம ரெக்வெஸ்ட் யூ டூ. பார்த்தீங்களா, எவ்வளோ சின்ன மிஸ்டேக் தான். ஆனால் வந்து நமக்கு வந்து ஸ்போக்கன்ல வந்து நம்ம தெரியாமலே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.